ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் பயணத்தை பாதுகாப்பாக இருக்கும் வகையில் மலைப்பாதைகள் சீரமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு திகழ்கிறது. சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஏற்காடு சுற்றுலா தலம் ஆண்டு முழுவதும் இதமான தட்பவெப்பம் கொண்டது. இங்கு ஆண்டுதோறும் மே மாதத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. ஏற்காடு சுற்றுலா தலத்துக்கு தமிழகம் மட்டுமன்றி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி உள்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதன் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் வாகன போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதிலும் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை மிகவும் அதிகரித்து மலைப்பாதையில் வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் அளவிற்கு வாகனங்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. 20 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட ஏற்காடு மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் புதிய பாலங்கள் மற்றும் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஏற்காடு மலைப்பாதையில் வாகன விபத்துகளை தடுக்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விளிம்புகளில் ரோலர் கிராஷ் பேரியர் எனப்படும் ரப்பர் தடுப்பு உருளைகள் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்காடு மலைக்கு வரக்கூடிய சேலம் அடிவாரம் ஏற்காடு சாலை, குப்பனூர் ஏற்காடு சாலை, பெலாத்தூர் குப்பனூர் சாலை என 3 வழித்தடங்களில் ஆபத்தான மற்றும் விபத்து நிகழ்ந்த 24 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த இடங்களில் மொத்தம் 700 மீட்டர் முதல் 800 மீட்டர் நீளத்துக்கு ரோலர் கிராஷ் பேரியர் அமைக்கும் பணி 10 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. ரப்பர் தடுப்பு உருளைகள் அமைக்கும் பணியினை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். சாலை விளிம்பில் அமைக்கப்படும் இந்த தடுப்பு சுழலக்கூடிய ரப்பர் வளையங்களை கொண்டது. இதன் மீது வாகனங்கள் மோதும் போது மோதலின் வேகம் மட்டுப்படுத்தப்படுவதுடன் ரப்பர் தடுப்பு என்பதால் மோதும் வாகனம் பின்னோக்கி உந்தப்படும். இதனால் வாகனம் மீண்டும் சாலைக்குள்ளேயே சென்றுவிடும் என்பதால் விபத்தை தவிர்க்க முடியும். விபத்தில்லாத பயணமே சுற்றுலாவின் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் என்பதால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.